எக்ஸைஸ் 3.1ல தேர்ட் சம்மு, ஃபஸ்ட் சம்மில் தேர்டு, ஃபஸ்ட்டில் தேர்டு சம்மு. இப்போது எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு இப்படி ஈக்குவலாக கொடுத்துக்கிறாங்க. தனித்தனி ஈக்குவேஷனாக கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், முதல்ல இந்த ரெண்டு பேர் எடுக்கலாம். பேர் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் ரெடி பண்ணலாம். சொல்யூஷன் x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 10 டிவைடட் பை 2. இங்கே கிராஸ் பண்ண என்ன வரும் பாருங்கள். x ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 20 டிவைடட் பை 2. இந்த 2 இந்த பக்கம் போயிடுமா? போயிடுச்சுன்னா 2x ப்ளஸ் 40 ஈக்குவல் டு 3y ப்ளஸ் 20 இல்லையா? இப்போ வேரியபிள் இந்த பக்கமும் கான்ஸ்டன்ட் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ 2x இது இந்த பக்கம் வச்சுன்னா -3y ஈக்குவல் டு -40 ப்ளஸ் 20. அப்போது 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு -20. ஈக்குவேஷன் 1 வச்சுங்களா? அடுத்து ஈக்குவேஷன் 2. இது ரெண்டு இங்கே கேதர் பண்ணிடுவோம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். 3y/2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோமா? அப்போ என்ன வரும்? 3y/2 ப்ளஸ் 20 இல்லையா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு 2z ப்ளஸ் 5. இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்? 3y ப்ளஸ் 20 ஈக்குவல் டு இது அங்கே போச்சுன்னா 4z ப்ளஸ் 10 ஆகிடும். இப்போது கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமாகவும் வேரியபிள் ஒரு பக்கமாகவும் கொண்டு வந்துடலாம். 4z இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு இது ப்ளஸ் 10 மைனஸ் 20. இது ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடும் இல்லையா? 3y மைனஸ் 4 ஈக்குவல் டு -10. ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணோம் இல்லையா? இது ரெண்டாவது 2z ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 110 மைனஸ் y மைனஸ் z. இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போது வேரியபிள் ஒரு பக்கமாகவும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமாகவும் கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் வரும் பாருங்கள். 2z இந்த பக்கம் வந்துச்சுன்னா -z ப்ளஸ் z ஆகிடும். -y ப்ளஸ் y ஆகிடும். இந்த ப்ளஸ் 5 -5 ஆகிடும். அப்போது 3z ஆகிடும் இல்லையா? 2 + 1 3 ப்ளஸ் y ஈக்குவல் டு 105. இது y ப்ளஸ் z மாற்றி எழுதிக்கிறேன். y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 105. இது ஈக்குவேஷன் 3. ஓகேவா? இப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு எனக்கு. இந்த 3 ஈக்குவேஷன் வச்சு நான் x, y, z கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள். இப்போ நான் செகண்ட் ஈக்குவேஷன் 2வையும் ஈக்குவேஷன் 3யும் எடுக்கிறேன். 3யும் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். இப்போ ஈக்குவேஷன் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன கிடைக்கும்? ஈக்குவேஷன் 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9y மைனஸ் 12z ஈக்குவல் டு -30 இல்லையா? அதே தேர்ட் ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 4y ப்ளஸ் 12z ஈக்குவல் டு 420. ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சா? அதில் தான் ப்ளஸ் பண்ணேன். இப்போது 13y ஈக்குவல் டு 390. இப்போது y ஈக்குவல் டு 390/13 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும் இல்லையா? ஆமாம், 3 டைம்ஸ். y ஈக்குவல் டு 30. y 30 கிடச்சிச்சு இல்லையா? அப்போ நான் y இதை எடுத்துன்னு போயிட்டு இதுலேயே என்ன போட்டேன்னா, இதில் போட்டால் z கிடைக்கும், இதில் போட்டால் x கிடைக்கும். முதல்ல இதில் போட்டு பார்க்குறேன். y ஈக்குவல் டு புட் y ஈக்குவல் டு 30 × 2ல் போட்டு என்ன வரும் பாருங்கள். 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு -10 இல்லையா? அப்படி தான் இருக்குது ஈக்குவேஷனு. இப்போ என்ன வரும் பாருங்கள். 3 × 10 மைனஸ் 4z ஈக்குவல் டு -10. 90 மைனஸ் 4z ஈக்குவல் டு -10. ப்ளஸ் 90 அந்த பக்கம் போச்சுன்னா -90 ஆகிடும். அப்போ 4z ஈக்குவல் டு -10 மைனஸ் 90 மைனஸ் 4z ஈக்குவல் டு -100. மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 4z ஈக்குவல் டு 100, z ஈக்குவல் டு 100/4 கேன்சல் பண்ணால் 25 டைம்ஸு. அப்போ z ஈக்குவல் டு 25.
இப்போது அதே ஒய் எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல் போட்டால் எக்ஸ் கிடச்சிரும். இதில் போட்டு எனக்கு இசட் கிடச்சிச்சு. இதில் போட்டால் எக்ஸ் கிடச்சிரும். அப்படி மாதிரி புட் ஒய் ஈக்குவல் டு 30 இன் 1. ஈக்குவேஷன் 1 தெரியுது இல்லையா? 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 20. 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 20 போட்டால் என்ன வரும் பாருங்கள். y ஈக்குவல் டு 30 தானே? 2x minus 3 into 30 equal to minus 20. 2x minus 90 இல்லையா? 3 into 3 30 90 equal to minus 20. 2x இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். minus 20 plus 790 equal to 2x equal to 70 இல்லையா? 90ல் 20 போச்சுன்னா 70. அப்போ x ஈக்குவல் டு 70/2 கேன்சல் பண்ணால் 35. அப்போ x ஈக்குவல் டு 35. அப்போ வேல்யூ என்ன கிடச்சிது? x ஈக்குவல் டு 35, y ஈக்குவல் டு 30, z ஈக்குவல் டு 25. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.